ஐயா சுவாமி கடவுளே, நீங்க யாருங்க? ராஜாதி ராஜன். நானே சொல்லணுமா? உங்க பாட்டியாலும் சொல்லணும். பாட்டி வரல, நானே சொல்றேன். சரி சொல்லு. ராஜாதி ராஜன். ராஜாதி ராஜன். ராஜாதி ராஜன். ராஜா மார்தாண்டன். ராஜா மார்தாண்டன். ராஜ உச்சிந்த கோலாகாலன். உச்சிந்த கோலாகாலன். ராஜ பரம்பரையில பிறந்த பொறுமை குணம். சாமி பொறுமை குணம்னா நான் நடந்தா கூட மெதுவா காலடி எடுத்து வைப்பவன். ஏன் சாமி ஆணிக்காலா கொள்ள நடந்து வருவோங்கிற? பின்னாடி மாற பண்ண வந்திருக்கிறாரு. சரி, அவருக்கு என்ன? அவரை விட்டு அடிப்ப, நான் அடிக்கலனாலும். நீ அடிக்க மாட்டியா? சரி சாமி, உனக்கு கோபமே வராதா சாமி? எதை பேசினாலும் கோபப்பட மாட்டேன்பா. எது பேசினாலும் கோபம் வராது. பொறுமை குணம். எதுமாலுமா? ஆமா. என்ன பண்ணாலும் கோபம் வராதா? அடா அப்படின்னா மொன்ன கூதி. இங்க பாரு, எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. சாமி அன்பா, அப்படி இருந்தாலும் வாட்டி பாட்டியாளுக்கு சோத்துக்கலைன்னா நான் என்ன செய்வது? வாட்டி சோறு நேம்னா உங்க பேர் என்னன்னு கேட்டேன். அப்படியா? நாங்கள் கற்கிரி புண்டையா சாமி? உங்களுக்கு தெரியாதாண்டது? ஓம் நமச்சிவாய நமக. கம்ப வரல இருக்குது. அதனால என்னுடைய பெயரும் பொறுமை குணப்படுத்த சரிங்க. இது சுரண்டு சொல்லப்பட்ட தருமராஜன். தருமராஜனுக்கு ஐயா, அப்படி உங்கள் பெயர் தகக்குழலாக இருந்தாலும் நல்லூர் சேர்த்து தருமபுரி போட்டு நல்லா இருந்துச்சு. அப்படி உங்கள் பெயர் தர்மபுத்திர தர்மராஜனாக இருந்தாலும் உங்கள் என்னை பெற்றார்களே. ஆமா, என்னை பெற்ற புண்ணியவதி யாரு? அம்மா யாரு சாமி?
பெற்றவர்களா? அப்படி உங்கள் பெயரோ தார்புகழ் படைத்த தர்மபுத்திர மகாராஜராக இருந்தாலும் இந்த தருமரை பெற்றாரே உங்கள் தாய். இதை பெற்ற தாயோ குந்தமா தேவி. ஓ, உங்கள் தாயோ குந்தமா தேவி. என் சிற்றன்னை மந்தார தேவி. சரி சுவாமி. எனக்கு 2 அம்மா. ஓ, 2 தாய். 2 தாயை மணமுடித்தாரே எங்க அப்பா. உங்க அப்பா யாருங்க? எங்க அப்பாவோ பாண்டுபுத்திர மகாராஜா. ஓ, தந்தையோ பாண்டுபுத்திர மகாராஜன். ஆமா. பாண்டுபுத்திர மகாராஜருக்கும் தாய் குந்தி மந்தாரைக்கும் தாங்கள் கூடி பிறந்தவர்கள் நீங்க ஒருத்தர் மட்டும்தானா இல்ல கூடி பிறந்தவர்கள் யாராவது இருக்கிறாங்கப்பா? யார் யாருங்க? நண்பா, ஐயா, நாங்கள் ஆட்பாக்கள் சரியாக 5 ராஜாக்கள். நீங்க மொத்தம் 5 பேர். ஆமா. யார் யாருங்க? நான் தருமன். தர்மர். எனக்கு நேரிலையோன். சரிங்க. 16,000 கஜேந்திர பலம் கொண்ட மதம் கொண்ட வீமன். மதம் கொண்ட பீமன். ஆமா. பீம். சரிங்க. மூன்றாவதாக 11 பெயர். 11 பெயர். 12 அழகு. அழகு. 32 லட்சம் பொருத்தி ஆனால் அழகு மன்னன் அச்சுடன் நடுநாயகன். ஓ, நடுநாயகர். ஆமா. சரிங்க. மூவர்களும் குந்தமா தேவிக்கு பிறந்தவர்கள். குந்தமா தேவிக்கு பிறந்தவர்கள். என் சிற்றன்னை மந்தார தேவிக்கு. மந்தார தேவிக்கு. நகலன் சகாதேவன் எங்களுக்கு 5 ஒரே தங்கை சங்குபதி. ஓ, ஒரே தங்கச்சி சங்குபதி. ஆமா. ஆகட்டங்க, மொத்தம் 6 பேர். 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகளும் 2 தாய்க்கு 6 பிள்ளைகள் பிறந்து. சாமி எங்க வாழ்ந்து வரீங்க? நண்பா, ஆளக்கூடிய சாம்ராஜ்யம். நாங்க எந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள்? ஆமாங்க. எந்த நாட்டுக்கு சொந்தக்காரர் நீங்க? நண்பா, ஐயா, நாங்க இப்ப எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறீங்க? யாரால எங்களுக்கு எக்கதி நேர்ந்தது? உங்க வாழ்க்கையில என்னென்ன விபரீதம் வந்துச்சு அதை நினைத்தால் சரிங்க. கடப்பட்டா நெஞ்ச போல் கலக்குதடா என் மனமெல்லாம். என்ன சொல்றீங்க? ஆமாப்பா. என்ன நடந்தது உங்க வாழ்க்கையிலும்? நாங்க நாடு ஆளக்கூடிய மன்னர்கள். மன்னர்கள். நாங்க இப்ப எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறீங்க? யாரால எங்களுக்கு எக்கதி நேர்ந்தது தெரியுமா? என்னங்க வந்துச்சு?
என்னங்க உங்க வாழ்க்கையில என்னங்க நடந்துச்சு? ஏன் இப்படி அழுவுறீங்க? என்ன நடந்தது? நாடு இருப்பது 56 தேசம். ஆமாங்க, 56 தேசம். 56 தேசத்துக்கு தலைநகரம் டெல்லின்னு சொல்லப்பட்ட அஸ்தாபுரம் எங்களுடைய நாடு. அஸ்தினாபுரம். அஸ்தாபுரத்தை செங்கோல் பிடித்து அரசாட்சி செய்து வரக்கூடிய ஒரு பேரரசர் நாங்க. பேரரசர் நீங்க. நாங்க இப்ப எங்க வாழ்ந்து வர்றோம்? இருக்கீங்க கானகத்துல வாழ்ந்து வருகிறோம். கானகத்துல வாழ்ந்து வரீங்களா? ஏன்? என்ன காரணங்க? எங்க அப்பாவோட உடன் பிறந்தவர்கள் 3 பேர். 3 பேரு. ஆமா. சரிங்க. யார் யாரு? யாரு? என் பெரிய தந்தை திருதராட்டி மகாராஜன். திருதராட்டி மகாராஜன். எங்க அப்பா பாண்டு மகாராஜன். சரிங்க. கடைசி அப்பா விதுரன். கடைசி அப்பாவுக்கு கல்யாணம் இல்லை. கல்யாணம் கிடையாது. என் பெரிய தந்தை திருதராட்டி மகாராஜன் காத்தாரியை மணந்து கௌரவர்கள் 100 பேர் ஆண் மக்கள். 100 பேர் ஆண் மக்கள். ஆமா. சரிங்க. நாங்க 5 ராஜாக்கள். ஆமா. 105 மன்னர்கள் டெல்லி அஸ்தாபுரத்துல ஒண்ணா இருக்கக்கூடிய எங்களுக்கு இப்படி பால பருவத்துல பகை. ஏங்க அவங்க யாரு, நீங்க யாரு? சித்தப்பார் மக்கள் பெரியப்பார் மக்கள்ப்பா. சித்தப்பார் மக்கள் பெரியப்பார் மக்கள்ங்கிறீங்க. ஒண்ணா இருக்கக்கூடிய உங்களுக்கு எதுக்கு பார்க்க வரணும்? பொறாமையின் காரணம். பொறாமையின் காரணம். காலை எழுந்த உடனே கல்வி, மாலையில விளையாட்டு. சரிங்க. விடுமுறை நாளில யுத்த பயிற்சி அனைத்திலையும் நாங்களே ஜெயம் பெற்று வந்தோம். சரிங்க. தோல்வியற்ற கௌரவர்கள் பாண்டவரை விட்டு வைத்த அஸ்தாபுரத்துல பாதி ராஜ்யத்தை கொடுக்கணும். ஆமாங்க. அரும்பாய் இருக்கிற போது அழிக்க வேண்டும் பாண்டவர்களை. கெட்ட எண்ணம் கொண்ட துரியோதனன் எங்களை கொல்ல வேண்டி 1 அல்ல 2 அல்ல 1 கோடி வஞ்சனைகள். ஆயன் கிருவினால நாங்கள் 5 உயிர் பிழைத்தீங்க. ஆமா. சரிங்க. இப்படி ராஜசபையில் அமர்ந்தது குரு பெரியோர் பாண்டவருக்கு கௌரவருக்கும் பகை நிறுத்துக் கொண்டே வருகிறது. இருதரத்தாரா பிரிக்க வேண்டும். சரிங்க. அப்படி என்று பாண்டவருக்கு வாரணாவதம் கௌரவருக்கு அஸ்தாபுரம் இருதரத்தாரா பிரித்து வைத்தார். சரிங்க. நாங்க குருபெரியோட வார்த்தையை சிறமீதி ஏற்று வாரணாவதம் முடியேறினீங்க. அங்க மட்டும் எங்களை விட்டானா? என்ன பண்ணாங்க? வாரணாவதத்துல அரக்குனால மாடி கட்டி 5 உணவளித்து அரக்குமா மாளிகையில உறங்கச் செய்து புரோசனன் என்ற மந்திரி அரக்குமா மாளிகை தீட சொன்னான். சரிங்க. அரக்குமா மாளிகை கட்டிய மயனென்ற சிற்ப சாஸ்திரியினுடைய உதவினால அரக்கு மாளிகையில இருந்து தப்பித்து இடும்பாவனம் சென்று சரிங்க இடும்பனை மடித்து இடும்பனை கொன்று இடும்பன் தங்கை முன்பல கமலக்கண்ணி என் தம்பி வீமனுக்கு திருமணத்தை செய்து சரிங்க ஓராண்டு காலம் கழிச்சீங்க. கடூர்கஜன் என்ற ஒரு மகன் பிறந்தான். பிறகு வேதியர் குளத்துல நீராடி பிராமண வடிவ பூட்டு வேந்தரகிரி முன்னூத்தி மங்கலம் அடைந்தோம். மங்கலம் போனீங்க. அங்க பக்காச்சோரணம் அடித்தான் என் தம்பி சுவாமி பீமன். பக்காச்சோரணம் அடித்து ஆகட்டும். பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சாலனுடைய மகள் பத்தினி ரிகுபதாலுக்கு சுயபரம் ஆகட்டுங்க. அப்படி என்று பாஞ்சாலனுடைய சுயபர செய்தி. ஆமா ஆமா. நாங்க பிராமண வடிவத்திலே சுயபரத்துக்கு போனீங்க. சுயபரத்துல அப்படி இருக்க அமர்ந்திருக்க எத்தனையோ போர் வீரர்கள் எல்லாம் வில்லை வளைத்தார்கள். யாருமே வளைக்க முடியல. தம்பியாகப்பட்ட அர்ஜுனன் சரிங்க யாருமே வளைக்க முடியாத வில்லை வளைத்து வச்சத்தை எடுத்து வருமானத்தை கொடுத்தான். சரிங்க. வெற்றி தென்னா பாஞ்சால கைபிடித்து கொடுத்தான் பத்தினி ரிகுபதால. ஆகட்டுங்க. பிறகு எங்களுடைய விதிவசம் தாயினுடைய வார்த்தை. ஒருவன் வில்வளைக்கு எங்களுக்கு 5 பேத்துக்கு மனைவியானா. ஆமா. திருமணத்தை செய்து அஸ்தாபுரத்துல போய் நாடு கேட்டோம். எங்க பெரியப்பாவுக்கு பிறவியில கண்ணில்லாத பெரியப்பா கை கட்டி காமித்தார். மூதாதிகள் யயாதி மகாராஜா காண்டவ பிரசவம் காண்டவனத்தை கை கட்டி காமித்தார். சரிங்க. என் தம்பி அர்ஜுனுடைய அக்கினி பானத்தினால காண்டவனத்தை தகனம் செய்து மயன் என்ற சிற்ப சாஸ்திரி வைத்து சரி இந்திரனுடைய உதவினால மாட மாளிகை ஊடகோபுரத்தை அமைத்து ஆமாங்க அதுக்கு இந்திரபிரசவம் என்று பெயர் சொல்லி சுகத்தோட வாழ்ந்தோம். சந்தோஷமா இருக்கீங்க. அங்க மட்டும் விட்டானா என்ன பண்ணா? அஸ்தாபுரத்துல சிறிதாக மாளிகை அமைத்து எங்க சித்தப்ப கையில விருந்த கையில பொய்யோலையை கொடுத்தான். சரிங்க. புதுமின புகுவிழாவுக்கு வாருங்கள் என்று சரி அதை நம்பி என் தம்பிமார்கள் அழைத்து போனேன். சரிங்க. அண்ணா தர்மநந்தனா சாதமாக சில நேரமாகும் சிலது நேரம் விளையாடலாம் அப்படி என்று தந்திரமாக என்ன சூது பகடைக்கு செய்தார். குடிகளுக்கு ஜகடியை முட்ட வைத்து சூது பகலில நாடு நகர நகர்ந்து சரிங்க ஆடை ஆவரணம் அணிவித்து கொண்டு தன்னையும் தோற்கேன் தம்பி மார்களையும் தோற்கீங்க கட்டிய மனைவியும் தோற்று தனிமரமான எண்ணெய். அப்ப சொல்றான் எப்படி தம்பி துட்டாதா புடிச்சு கட்டுறா அவனையெல்லாம் வஜரம் தோல்ல கட்டி அதை கொக்கச்சரிக்கை சிகப்படி துளித்துருவா பாரா சபைக்கு அவளை ஆடையை ஊத்து அகுமானம் செய்யணும் அப்படி என்று சொல்ல அதே போல பத்தினி ரகுபதா பாஞ்சாலியை சிகமுடித்து கொண்டு வந்தான் பாரா சபைக்கு துச்சோதனாக. அந்த ஆயனுடைய கிருவினால ஆடையை கொடுத்து மானத்தை காப்பாற்றினார். சரிங்க நண்பா. சூது வகையில நாடு இழந்த பாண்டவர்கள் இப்படி ராஜசபையில எப்படி கட்டளை 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அக்காது வாசம்
முடித்து வந்தா பங்குள்ள பிரகார பாதி ராஜ்யம். ஆமாங்க. அப்படி என்று இப்படி குறுப்பெரிய ஒரு கட்டளை. ஆமா. அதனால குறுப்பெரியருடைய வார்த்தையை கேட்டு நண்பா கூடத்தலமால குடிபோனம் காணகம். 1வது சூரியவனம், 2வது ராமரிசி வனம், 3வது முருக்குமாரி சிவனம், 4வது காலமகாரி சிவனம், 5வது சைத்துமகாரி சிவனம், 6வது காமதேன் பருவதம், 7வது கெத்ருவ பருவதம், 8வது குருமகாரி சிவனம். 8 வனம். இன்றோட 8 வனம் முடிகிறது. இன்னையோட. ஆமா. முடியுதா சாமி? நாங்க 9வது வனம் போகணும். ஆகட்டுங்க, அடுத்தது போகணும். ஆமா. அதனால காலதாமதமாகிறது. பத்தினி ரகுபதா பாஞ்சாலி ஆகட்டும் ஐயா. என் தம்பிமார்கள் அனைவர்களையும் ஆமாங்க. நான் அழைத்ததாகாது, சீக்கிரம் அழைத்து வா. சரிங்க. நாங்க அடுத்த வனத்துக்கு போகணும். ஆகட்டும். போய் வாருங்கள் சுவாமி. சீக்கிரம் உடனே அழைத்து கூட்டிட்டு வரேன். அறிவீர்கள் சபையோர்களே, ஒரு தர்மபுத்திர மகாராஜராகப்பட்டவர் தனது மனைவியாகப்பட்ட பாஞ்சாலி அழைக்க இப்பொழுது பத்தினி ரகுபதா பாஞ்சாலி வருகிடம் காண்க.